வருடத்தினுடைய இந்த கடைசி இந்த மாதம் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே என்னோடு கூட சேர்ந்து திருச்சபையிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற, இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் கத்த நடத்தினார். ஆமென். இந்த வருடம் ஆரம்பித்தது முதற்கொண்டு 11 மாதங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கரம் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினது. நாம் நிறைய நேரங்களிலே தாண்டுவோமோ அப்படின்னு நினைத்தோம். எப்படி இதெல்லாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பயந்தோம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வருடத்தை ஆரம்பிக்க பண்ணின இந்த கர்த்தர் நம்மை முடிகிற வரையிலையும் ஆச்சரியமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. இதுவரையிலும் உங்களையும் என்னையும் ஆச்சரியமாய் நடத்தினவர் இந்த மாதம் மிகவும் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்த போகிறார். எப்பொழுதுமே ஆண்டவருடைய அற்புதம் கடைசி நேரத்திலே பகிரங்கமாய் விளங்கும். என்னுடைய ஆண்டவர் துவக்கத்தை காட்டிலும் எப்பொழுதுமே முடிவிலே பிரியப்படுகிற கர்த்தர். இந்த வருடத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம், இந்த வருடத்தினுடைய துவக்கம் உங்களுக்கு சஞ்சலமாக இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த வருடத்தினுடைய முடிவு உங்களுக்கு நன்றாய் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த, நீங்கள் நினைத்த, நீங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து காரியத்தையும் இந்த கடைசி மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் செய்து தரப்போகிறார். கானாவூர் கல்யாண வீட்டிலே அந்த கடைசி நேரத்திலே ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். நான் நம்புகிறேன், இந்த கடைசி மாதம் நமக்கு அற்புதத்தை செய்கிற மாதம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்காக ஆண்டவருடைய வார்த்தையை நான் திருச்சபையிலே வந்து உட்கார்ந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கும் போது ஒரு சிஸ்டர் ரொம்ப ஓடி, அப்படி ரொம்ப கொஞ்சம் நல்ல பலசாலியாக இருந்தாங்க. அங்கேருந்து ஓடி மூச்சு இறைக்கிறதுக்கு இங்கே முன்னாடி நின்னாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இவ்வளோ வேகமாக ஓடி வர்றாங்க, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ. அப்போ அவங்க மூச்சு இறைச்சிட்டே சொன்னாங்க, ஒரு சாட்சி பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போ சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, ரொம்ப நாளாக எங்களுக்கு வர வேண்டிய இந்த சொத்தை பிரித்து கொடுக்காம இருந்தாங்க, உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடந்த நாட்கள் நடந்த 7 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டு இங்கே நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு பெரிய ஆச்சரியம், ஜெபம் முடிந்த 3 நாளில் யார் அந்த சொத்தை தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களே கூப்பிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாதம் நமக்கு அற்புதம் செய்வேன் என்கிறதை அந்த செய்தியை எடுக்கும் போதே கர்த்தர் அடையாளப்படுத்தி விட்டார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கண்கள் அற்புதத்தை பார்க்க போகிறது. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையும் போது நீங்கள் வெட்கத்தோடு அல்ல, அவமானத்தோடு அல்ல, சந்தோஷத்தோட கர்த்தர் நுழைய பண்ண கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த மாதம் நமக்கு வெற்றியாகவே இருக்கிறது. அப்போ கடைசி மாதத்தில் ஆண்டவர் கடைசி நேரத்தில் அற்புதம் செய்கிறவர். வேதத்தில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இன்னைக்கு இதுக்கு மேலே டைம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய அற்புதம் அங்கங்கே விளங்குறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கடைசி நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்திலையும் சிலதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை மறந்துடக்கூடாது. தான் இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு நாள் கூட சீடர்களை பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. நம்ம நமக்கு கீழே இருக்கிற அந்த அசிஸ்டண்டாக இருந்திருந்தாங்கன்னா, இல்லை நம்மகிட்ட கற்றுக்கொள்றதுக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா, நம்ம ஓயாமல் ஒன்றொன்னா சொல்லி தருவோம், எல்லாத்தையுமே சொல்லுவோம். ஜெபம் பண்ணலை, நீ அந்த மாதிரி ஊழியம் செய்ய போனியா, காலையில் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிக்கல அப்படின்னெல்லாம் நம்ம கேட்போம். ஆண்டவர் சீடர்களை எந்த இடத்துலையுமே இப்படி பண்ணுங்கன்னு உபதேசத்தை சொன்னாரே தவிர அவர்களை கடினமாய் கரெக்ட் பண்ணதா வேதம் சொல்லலை. ஆனால் அந்த முடிவு நேரத்தில் இந்த பூமியை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படுறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? எப்பா, உனக்கு 24 மணி நேரம் நான் தந்திருக்கிறேன். அந்த 24 மணி நேரத்தை இந்த கடைசி நேரத்தில் 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாதா? இன்றைக்கு இந்த திருச்சபையில் இல்லை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னிடத்திலையும் ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
கர்த்தர் ஒன்றை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த 12 மாதத்தில் 11 மாதம் நீங்கள் இஷ்டப்படி நடந்திருக்கலாம், உங்களுடைய விருப்பப்படி நடந்திருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ண மறந்திருக்கலாம், வேதத்தை மறந்திருக்கலாம். ஆனா இந்த கடைசி மாதமாவது நீ என்னை தேடுவாயா, 1 மணி நேரம் டெய்லி கொடுப்பாயா, இந்த 1 மாதத்தையாவது ஆண்டவருடைய கையில் கொடுப்பாயா அப்படின்னு ஆண்டவர் நிறைய பேரிடத்தில் கேட்கிறார். இந்த 11 மாதம் உழைக்கிறதற்காக நீங்கள் செலவு செய்யலாம், நீங்கள் ராத்திரி பகலாய் ஓடி இருக்கலாம், ஆனால் முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் இந்த 12வது மாதம் ஆண்டவரே என்னுடைய எல்லாவற்றை விட நீர் உண்மை நான் முக்கியத்துவப்படுத்துறேன்னு இந்த மாதம் பரிசுத்தம், இந்த மாதம் உபவாசம், இந்த மாதம் வேத வசனம் இப்படி ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நான் நம்புகிறேன் இந்த கடைசி மாதத்திலிருந்து புதிய வருஷத்துக்குள்ள நம்மை கர்த்தர் வெற்றியாய் அழைத்து கொண்டு கடந்து போவார். ஆமென். அப்போ கடைசி நேரங்களிலே ஆண்டவர் சுத்திகரிப்பை விரும்புகிறார். எப்பொழுதுமே வேதம் சொல்கிறது, இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார். அப்போ இந்த கடைசி மாதத்தை ஆண்டவர் நமக்கு எதுக்காக தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்மளை சுத்திகரிக்கிறதற்காக தந்திருக்கிறார், ஆண்டவரை தேடுறதற்காக தந்திருக்கிறார். அதனால இந்த ஒரு மாதமாவது முடிக்க போறோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் திரும்பி இந்த வருடம் கிடைக்காது. ஒருவேளை நீங்கள் இந்த மாதத்தினுடைய ஜனவரி மாதம் எடுத்த நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமலே கடந்து போயிருக்கலாம், ஒவ்வொரு நாட்களும் எடுத்ததெல்லாம் வீணாய் போயிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் அதெல்லாம் திரும்ப எடுத்து பார்த்து நம்ம செய்வோமானால் கர்த்தர் நம்மை புதிய ஆண்டுக்குள்ளே வெற்றியாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தடைபட்ட அனைத்து வாசல்களையும் இந்த மாதம் உங்களுக்கு கர்த்தர் திறப்பாராக. ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை சுகமாய் கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென். நேற்றைக்கு நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது என்னுடைய இருதயத்தில் இந்த ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா அதில் 33ஆம் அதிகாரத்தில் நிறைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் இந்த 33ஆவது இந்த அதிகாரத்தை நீங்கள் திரும்ப 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 நீங்கள் வாசிங்க. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நம்முடைய தலையின் மேலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த மாதம் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக. நம்முடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவர் ஒரு கன்றை இல்லைன்னா ஒரு முளையை இந்த மாதம் கர்த்தர் முளைப்பிப்பீராக. ஆமென் சொல்லுங்கள். இந்த உலகத்திலே வாழ சரியான ஞானத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதித்து நம்ம இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் கடந்து போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தனிமையின் பாதையில் தகப்பனே தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடாய் என்ன தருவேன். ரொம்ப அழகான ஒரு பாடல். சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். பிலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டி தனிமையின் பாதையில் தகப்பனை தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாதையில் தகப்பனை தோள் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லோ எத்தனை அன்பு என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன், இதற்கீடு என்ன தருவேனா, என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, என்ன தருவேனா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம்
அவர் என்னை மார்போடு அணைத்து கொண்டார். கண்ணீரை அவர் கணக்கிலே வைத்தார். ஆறுதல் அவர் எனக்கு தந்தார். சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. கண்ணீரை கணக்கில் வைத்தாரே. ஆறுதல் எனக்கு தந்தாரே. கண்ணீரை கணக்கில் வைத்தாரே. ஆறுதல் எனக்கு தந்தார். இப்ப சேர் எத்தனை அன்பு என்பேன், எத்தனை அன்பு என்பேன், எத்தனை பாசம் என்பேன். இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு என்ன தருவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் வந்து நம்மளை நேசிக்கிறதற்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை நேசிப்பதற்கு ஒரு ரீசன் இருக்கிறது. நான் நம்புகிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்கள் நம்மளை நேசிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்றே ஒன்று, நம்மளை பயன்படுத்திக்கிறதற்கு. எதுக்கு சொல்லுங்கள்? சிலர் வந்து நம்மளை ரொம்ப நேசிக்கிறது மாதிரி அவங்க ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய உண்மையான அன்பு வந்து 1 வருஷத்துலையும் 2 வருஷத்துலையும் 4 வருஷத்துலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சிலர் நம்மை எதற்காக நேசிக்கிறார் என்று சொன்னால், உண்மையாகவே நம்மளை பயன்படுத்தி கொள்ள, ஏதாவது ஒரு நேரத்தில் இவன் நமக்கு யூஸ் ஆகும், நம்மளை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிப்பது யாருக்காக அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது, என்னை பயன்படுத்துவதற்காக என்னை நேசிக்கிறவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிற மனுஷன் என்னை பயன்படுத்தி கொள்ள நேசிக்கும் போது, என்னை பயன்படுத்த நேசிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அதனால இந்த உலகத்தினுடைய எல்லா அன்பை காட்டிலும் ஆண்டவருடைய அன்பு விலையேற பெற்றது. ஆமோதிக்கிறீங்களா? இந்த வருஷத்தில் எத்தனையோ மாதங்கள் வந்து நீங்கள் தனிமையில் நடந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை அழகாய் நடத்தினார். இப்போ கூட இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் கூட நிறைய பேர் வந்து நீங்கள் தனிமையாக இந்த மாதத்தில் ஆரம்பிக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இல்லை, உங்களோடும் என்னோடும் கர்த்தர் அவர் இந்த மாதம் முழுவதும் கடந்து வர போகிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி, நன்றி ஆண்டவரே, நன்றி. தனிமையின் பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேன். இப்ப சொல்லோ, எத்தனை அன்பு என்பே, எத்தனை பாசம் என்பே, எத்தனை அன்பு என்பே, என்பே. இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேனா, சொல்லுங்க. இதற்கு ஈடு என்ன தருவேனா, என்ன தருவேனா. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா, உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு
என்ன தருவேனா? இப்ப சொல்லுவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேனா? இதற்கீடு என்ன தருவேனா? என்ன தருவேனா? உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் சொல்லும் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் தகப்பனை போல் சுமந்து. கைகளை மேல தட்டி பாடுவோம். எத்தனை அன்பு என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கீடு என்ன தருவேனா? என்ன தருவேனா? இதற்கீடு என்ன தருவேனா? என்ன தருவேனா? சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் கண்ணீரை கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை ஆண்டவரே, இந்த கடைசி மாதம் எங்களுடைய இருதயம் நன்றினா. எத்தனை அன்பு என்பேன், எத்தனை அன்பு என்பேன், இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? அப்பா ஹல்லேலூயா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையே, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தீ நன்றி சொல்ல வைத்தீர் இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி சொல்ல வைத்தீர். இப்ப சொல்லு நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, சேர் நன்றி ராஜா. மனசார சொல்லுங்க இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. கூப்பிட்ட நாளும் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட அப்பா, நீர் எத்தனை நல்லவரா இருந்தீங்க ஆண்டவரே. நான் கூப்பிட்ட உடனே விடுதல் சொல்லுங்க எல்லாரும். குறைகளை நீக்கி கூடவே வைத்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீரையா. இப்ப கைய மேல தட்டி நன்றி ராஜா, சத்தமா நன்றி ராஜா, நன்றி ராஜா.
முழு பலத்தோடு சொல்லி நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. அவர் செய்த நன்மையை நினைச்சு உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தீனம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் ஆறுதல் தந்தீரையா. இப்ப சொல்லு நன்றி ராஜா, இயேசுவே. எங்களுடைய இருதயம் நன்றினால் நிறைகிறது. இயேசு ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க ஒரு விசை கூட, நன்றி ராஜா. அப்பா இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் இந்த 11 மாதங்களும் நமக்கு செஞ்ச நன்மையை இந்த 12வது மாதத்தில் நினைச்சா உண்மையில் இந்த மாதம் முழுதும் பத்தாது. இந்த மாதம் முழுதும் பத்தாது. ரொம்ப அழகான ஒரு சரணம் பாடணும். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீர். உண்மையாகவே நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஆண்டவர் வந்து நம்ம எத்தனை டைம் கூப்பிட்டுருப்போம், எத்தனை டைம் கூப்பிட்டுருப்போம். யாராவது ஒருத்தர் உங்களையும் என்னையும் கூப்பிடும்போது, உங்கள் பேரை சொல்லி கூப்பிடும்போது, அதுவும் ஆண்டவரை நீங்கள் கூப்பிட்டது தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கூப்பிட்டதை விட எதுக்கு கூப்பிட்டது அதிகம் சொல்லுங்க? என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவரை கூப்பிட்டது ரொம்ப அதிகம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு வைங்களேன், ஒரு டைம் கூப்பிடும்போது வருவாங்க, ஒரு டைம் கூப்பிடும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அந்த ஆளையே 3 டைம் கூப்பிட்டோன்னு வைங்களேன், ஏன் இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா, வேறு யாருமே இல்லையா? என்னை மட்டும்தான் கூப்பிடுவீங்களா? வேறு யாரையும் கூப்பிட மாட்டிங்களா? என் பேர் தான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிற்குமா? நம்ம வந்து இன்னும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப நம்ம கூப்பிட்டோன்னா காது கேட்காதது மாதிரி உட்காந்துருப்பாங்க பாருங்களேன், செவிட்டு விரியன மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஏன் இங்கே தானே உட்காந்துருக்குறேன், நான் அங்கே கத்தி கூப்பிட்றது காது கேட்குதில்ல அப்படின்னு. கேட்குது, நான் கேட்காத மாதிரி உட்காந்துருந்தேன். ஆனால் ஆண்டவர் வந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான். நம்ம கூப்பிட்ட நாளிலெல்லாம் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா விடுதலையை கத்த தந்தார். ஹல்லேலூயா. இந்த 11 மாதங்களும் உங்களுடைய தேவைக்காக நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டுருக்கலாம். ஆண்டவரை எனக்கு அதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க. ஆனால் இந்த 12வது மாதத்தினுடைய இந்த நாள் ஒரு பொருத்தனையோடு போதுங்க. இந்த மாதம் நான் உங்களை கூப்பிடுறது என் தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்ல, இந்த மாதத்தில் நான் உமக்கு நன்றி சொல்லுவதற்காக. எனக்கு ரொம்ப நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று அந்த வரிகளை மட்டும் எல்லாரும் பாடி, கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுமொழி கொடுத்து எனக்கு விடுதலை தந்தீர் ஆண்டவரே. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி, கூடவே எல்லாருடைய கரங்களையும் தட்டி பாடி, கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. பாடுங்க. விடுதலை தந்தீரையா. குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வைத்தீர். குறைகளை நீக்கி கூடவே வைத்தீர். இப்ப சொல்லு நன்றி ராஜா, நன்றி ராஜா.
வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாடுங்க எல்லாருமே. உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தீரையா. இப்ப சொல்லுவோம் நன்றி ராஜா ஏசப்பா ஏசு ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா. கைகளை தட்டி சொல்லிட்டே நன்றி அப்பா. நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா. கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு கரங்களை தட்டி உமக்கு நன்றி அப்பா நன்றி சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி நன்றி ஆண்டவரே நன்றி. நன்றி அப்பா நன்றி. நீ நடத்தி கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை சுமந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. தயவிற்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க. ஆபத்துக்கள் விக்கனங்கள் எத்தனையோ என்னை சூழ்ந்து வந்த போதிலும் என்னை காப்பாற்றுவதற்காக உமக்கு நன்றி. இந்த 11 மாதங்களும் உம்முடைய கரம் என்னை நடத்தினதற்காக, இந்த துவக்கத்தை பார்த்த நான் இந்த வருஷத்தினுடைய முடிவையும் பார்க்க நீர் கிருபை பாராட்டுவதற்காக நன்றி அப்பா. எத்தனையோ பேர் இந்த துவக்கத்தை பார்த்து இந்த வருஷத்தினுடைய முடிவை காண முடியலையே. ஆனா இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை பார்த்த நான் முடிவையும் பார்க்கிறதற்கு உதவி செய்தீரே. விபத்துகளுக்கு என்னை காப்பாற்றினீரே. மரண கண்ணிகளுக்கு என்னை காப்பாற்றினீரே. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி. கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா. Praise. Amen. Amen. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. மனசார சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா இயேசுவே இயேசு ராஜா. நன்றி பா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. அவர் எத்தனை நல்லவர். அவர் எத்தனை நல்லவர். அவர் எத்தனை நல்லவர். எவ்வளவு நல்லவரா இருந்தாரு. நம்ம விழமாட்டோமான்னு நினைச்சவங்க எத்தனையோ பேர். நம்மளை குறிச்ச ஒரு துக்க செய்தி கேட்க மாட்டோமோ அப்படின்ற நினைச்சவங்க எத்தனையோ பேர். இவ்வளவுக்கும் நம்ம நல்லவங்க கூட இல்லை. எத்தனை தவறு எத்தனை மீறுதல் அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா யாரு முன்னாடியும் கைவிடாம இந்த வருஷத்தினுடைய துவக்கம் முதல் இதுவரையிலையும் தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷத்தினுடைய ஜனவரி மாதத்தை எப்படி தாண்டுவோமோன்னு நினைச்சோம். ஆனா கர்த்தர் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆச்சரியமாய் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நன்றி அப்பா நன்றி. சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி உங்க மனசுக்கு வர்ற அந்த நன்றியை சொல்லுங்கப்பா. தாயை போல நம்மை தேற்றினார் அல்லவா.
அவருடைய மார்போடு நம்மை கர்த்தர் அணைத்தார் அல்லவா? சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி. சொல்ல மனசார நன்றி. ஒரு தாய் தேற்றுவது என்னேச தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல். நன்றி அப்பா, நன்றி. தேற்றுவா. அவர் நம்மை மார்போடு அணைத்தார். இந்த நாள் ஆண்டவருடைய கையிலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக இந்த மாதம் என்ன வார்த்தை நீர் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே? நாங்கள் எந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த வார்த்தை, என்னாலே நீ ஒரு மதிலை தாண்டுவாய், என்னாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்வாய். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த மாதம், இந்த டிசம்பர் மாதம் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், என்னாலே உனக்கு முன்பாக இருக்கிற மதிலை நீ தாண்டுவாய் என்று நம்புறவங்க கைகளை இன்னும் உற்சாகமாய் தட்டி கர்த்தருக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி. இந்த மாதம் சத்துருக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்படுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இந்த மாதம் இருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க கரங்களிலே இந்த மாதத்தை நாங்கள் தருகிறோம். எங்களை ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். வாசிக்கலாமா? சங்கீதம் 18வது சங்கீதத்தினுடைய 29வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 18வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18ஆம் சங்கீதம் 29வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாக்குத்தத்தத்திற்காக காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நீ என்னாலே ஒரு மதிலை தாண்டுவாய். ஆமென். கர்த்தர் இன்று இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், நீ தாண்டுவாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஏதோ ஒன்று பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். அது பெரிய தண்ணீராக இருக்கலாம், அது ஒரு பெரிய பள்ளத்தாக்கா இருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய சுவரை போன்ற தடையா இருக்கலாம். இதை நான் எப்படி தாண்ட போறேன், இந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், அக்கறைக்கு போனால்தான் ஆசீர்வாதம், இதை தாண்டினாதான் எனக்கு வெற்றி, இதை தாண்டினால்தான் நான் அடுத்த உயர்வை பார்க்க முடியும். ஆனா நான் இந்த இடத்திலேயே நான் நின்றுட்டு இருக்கிறேன், என்னால தாண்டவே முடியல, என்னை பயப்படுத்துது, நான் எப்போ இதிலிருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு உங்களுடைய யாருடைய இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதோ, ஆண்டவர் உங்களுடைய கரத்தை பிடித்து இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய பலத்தால் அல்ல, உன்னுடைய பணத்தால் அல்ல, உன்னுடைய திறமையினால் அல்ல, இது யாதாலையும் முடியாததை இந்த மாதம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்னாலே நீ அந்த பிரச்சனையை தாண்டுவாய், என்னாலே நீ அந்த அவமானத்தை தாண்டுவாய், என்னாலே அந்த வியாதியை நீ தாண்டுவாய், என்னாலே அந்த சூழ்நிலை எவ்வளவு பெரிய பிரவாகித்து வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ தாண்டக்கூடிய பலனை இந்த மாதத்திலே நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை நன்றாய் தட்டி ஆமென். என்னாலே ஒரு மதிலை நீ தாண்டுவாய்,
உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், கண்டிப்பா இதை நீ தாண்ட முடியாது, இதுல நீ தாண்டுவதற்கு முயற்சி எடுக்காத, இது உனக்கு காலம் முழுதும் உன்னை பின்தொடரும், நீ இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லலாம். இல்லையென்றால் நீங்கள் பல வருடங்களாக முயற்சி எடுத்து அதை தாண்டவே முடியாததுனால நம்ம இதை தாண்ட முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே வம்சத்திலே இருக்கிறவர்கள் முன்னோர்கள் நிறைய பேர் இதை மட்டும் அவங்களால தாண்ட முடியாம இருக்கலாம். அது ஒரு கடன் பாரமா இருக்கலாம். அவங்க எல்லாத்தையும் தாண்டினாங்க, ஆனா குறிப்பிட்ட இந்த காரியத்தை அவர்கள் தாண்டாமலே மரித்து போயிருக்கலாம். அதனால இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க நினைக்கலாம், அவர்களே தாண்ட முடியல, பலசாலியே தாண்ட முடியல, எங்க அப்பாவாலே அதை தாண்ட முடியல, என்னால முடியாதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்று இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை தாண்டக்கூடிய பலனை நான் உனக்கு தருவேன், அதை தாண்டக்கூடிய ஞானத்தை உனக்கு நான் தருவேன். நல்ல கைகளை தட்டி ஆமேன். அதை தாண்டக்கூடிய பண பலத்தை நான் உனக்கு தருவேன். அந்த சூழ்நிலையை தாண்டக்கூடிய ஆள் பலத்தை நான் உனக்கு தருவேன். உன் கரத்தை பிடித்து நானே தாண்ட செய்வேன். நம்புறவங்க கரங்களை நன்றாய் தட்டி ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் தாண்ட முடியாததாய் நின்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள், எப்படி இதை நம்ம தாண்ட போறோம், எப்படி தாண்டுவதற்கு என்ன வசதி இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. அந்த செங்கடலை கடப்பது என்கிறது சுலபமானதே அல்ல. எல்லாரும் ரொம்ப நெகட்டிவா இருக்காங்க. ஆனா நான் நம்புறேன், அந்த செங்கடலின் நடுவே கர்த்தர் அந்த தண்ணீரை தாண்டுவதற்கு ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணினார், ஒரு பாதையை கர்த்தர் வைத்தார். நான் இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நமக்கு முன்பாக பெரிய பர்வதம் போல தெரிகிற சில தண்ணீரை தாண்டுவதற்கு நமக்கு பலத்தையும் வழியையும் பாதைகளையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவருடைய பிள்ளையே. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது பென்ஸ் பாஸ்டருடைய வார்த்தை அல்ல, இது ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார், எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும், அதை தாண்டுவதற்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல கன்மலை நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்திலே பல ஆண்டவருடைய பிள்ளைகளை எடுத்து பார்ப்பீர்களானால் அவங்க தாண்ட முடியாது அப்படின்னு நினைச்ச சம்பவம். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுலினால் துரத்தப்படுகிறான். இப்பொழுது அந்நிய நாட்டிலே ஒரு ராஜாவினுடைய கையிலே அவன் சிக்கிட்டான். அந்த ராஜா பல வருஷமாய் தாவீதனுடைய உயிருக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தாவீதை எந்த இடத்துல பார்த்தாலும் அவனை கொன்றணும்னு தான் அவங்களுடைய ஏக்கம். அதனாலே அவர்கள் நிறைய மனிதர்களை செட் பண்ணி தாவீது என்கிற மனுஷனை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவர்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்படும், அவர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அப்ப அங்க அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் தாவீது என்ற ஒரு மனுஷனை பிடிச்சு கொடுத்தோம்னா ராஜாவுடைய கனம் நமக்கு கிடைக்கும்னு சந்தோஷப்படுறாங்க. அந்த நாட்டில் துரத்தப்பட்டு ஒரு அனாதையை போல போகிறான் தாவீது. இப்ப ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் தாவீது, இவன் தான் தாவீது. அவனை பிடிச்சி ராஜாவினிடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த ராஜாவுக்கு முன்பாக வேற வழியே இல்லாம இதுவரையிலும் பலசாலியாய் காண்பிக்கப்பட்ட தாவீது ஒரு பைத்தியக்காரனை போல வாயில ஃபுல்லா நுர தள்ளி, அவ்வளவுதான் நம்ம செத்தோம், நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளை இந்த இடத்துல கொன்றுவாங்க, நம்ம இதை தாண்டவே முடியாதுன்னு நினைச்சான். ஆனா நான் நம்புகிறேன், அந்த ராஜாவினுடைய கண்களுக்கு தாவீதை கர்த்தர் முற்றிலுமாய் மறைத்து, இவனை வெளியே எடுத்துட்டு போங்க, இவன் தாவீது கிடையாது, தாவீது இப்படி எல்லாம் இருக்க மாட்டான், அவன் கோலை கிடையாது அப்படின்னு அவனை எடுத்து கொண்டு போய் அவனுடைய உயிரை காப்பாற்றினான். அந்த சூழ்நிலையிலே அவ்வளவு அழகான ஒரு ஞானத்தை கொடுத்து அவனை தாண்ட பண்ணின கர்த்தர், நான் நம்புறேன் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார். என்னாலே நீ ஒரு மதிலை தாண்டுவாய், என்னாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவாய். ஆமேன்.
சேனைக்குள்ள பாய்ந்து போகிறது என்னவென்றால், இந்த யுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல ஃபர்ஸ்ட்ல வந்து எதிரியினுடைய நாடு வைத்திருக்கிற அந்த தடைகளை தாண்டி ஃபர்ஸ்ட் ஒரு குதிரை போகும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ரதம் போகும் பாருங்களேன். ஆனா எல்லாருடைய அம்பும் வந்து எதிரி நாட்டினுடைய அம்பு முதலில் அந்த சுவரை உடைச்சு இல்ல அந்த தடையை உடைச்சிட்டு போகிற அந்த குதிரையும் மனுஷன் மேலதான் குறி இருக்கும். ஆனா இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சகல தடைகளிலையும் ஆண்டவர் உங்களை முதன்மையாய் வைக்க போகிறார். நீங்க ஃபர்ஸ்ட் போக போறீங்க. கர்த்தர் வெற்றியை நீங்கள் காணத்தக்கதாய் முதலில் உங்களுக்கு அந்த வெற்றியை கர்த்தர் தரப்போகிறார். இந்த கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதம் கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை சந்திக்கிற வரைக்கும் நான் தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். சொல்லுங்க, எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை தாண்டுவேன். எல்லாரும் நம்பி கர்த்தரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். சிஸ்டர், உங்களுக்கு முன்பாக இருக்கிற பொறாமையை நீங்க தாண்டி போவீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்க தாண்டி போவீங்க. அது உங்க பலன் அல்ல, கர்த்தர் பலன். சொல்லுங்க, நம்புற ஆண்டவரே, நம்புற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த பிரச்சனையை நான் தாண்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தை நான் தாண்ட போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை இந்த பலவீனத்தை தாண்ட உதவி செய்வார். இந்த சூழ்நிலையை தாண்டுவதற்கு உதவி செய்வார். கண்டிப்பாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கண்டிப்பாக நான் மடிந்து போவதில்லை, கண்டிப்பாக நான் இந்த இடத்திலே நிற்க போவது இல்லை. இத்தனை வருடம் நின்றிருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், நீ என்னாலே மதிலை. தேங்க்யூ ஜீசஸ். நீங்களும் நானும் மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் நம் மதிலை தாண்ட போகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து மதிலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுகிறது. அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இடம் வாங்கும்போது, ஒரு வீடு கட்டும்போது நிறைய பேர் பாதுகாப்பிற்காக மதிலை கட்டுவார்கள். இந்த மதில் சுவருக்கு 3 விதமான அர்த்தம் இருக்கிறது. அப்போ இந்த சங்கீதக்காரன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அப்போ இந்த மதில் 3 விதத்திலே அர்த்தம் கொள்ளும். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் அதன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அடுத்த வசனம் கூட, வில் வீரர் அவனை மனம் அடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இங்கே ஒரு மதில் சுவர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா யோசேப்பிற்கு அவனுடைய தகப்பனார் தான் மரணம் அடையும் முன்னே தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவனுடைய தகப்பனாருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளை, இஷ்டமான பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளை. அப்போ அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, மதில் சுவருக்கு முதல் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு லிமிட்டேஷன். அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்தை நம்ம வாங்கும்போது மதில் சுவர் எதை குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இது லிமிட் பண்ணுது, அவ்வளவுதான். இந்த இடம் வரைக்கும் என்னுடையது, இதுக்கு அந்த பக்கம் இன்னொருத்தருடையது, அதுக்கு அந்த பக்கம் உங்களுடையது கிடையாது, அதுக்கு அந்த பக்கம் நீங்க போக முடியாது, அது புழங்க முடியாது. அந்த மதில் சுவர் வந்து இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய எல்லை, இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய வளர்ச்சி, இவ்வளவுதான்ப்பா உன்னுடைய பெருக்கம், இதுக்கு மேல நீ வர முடியாதுப்பா அப்படின்றதா மதில் சுவர். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், அந்த மதிலை நீ தாண்டுவா என்று வாக்கு கொடுக்கிறார்.
இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்க ஒரு லிமிட்டை நீங்க வச்சிருக்கலாம். ஒரு 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 சுவரை நீங்க கட்டி இருக்கலாம். அவ்வளவுதான், எனக்கு இதுக்கு மேல நான் எதிர்பார்க்க முடியாது, இதுக்கு மேல நான் என்ன ஆசீர்வாதத்தை நான் பார்த்துட போறேன், இதுக்கு மேல நான் எங்க வளர்ந்துட போறேன், இதுக்கு மேல எங்க நான் வீடு கட்ட போறேன், இதுக்கு மேல எங்க எனக்கு உயர்வு வரப்போகிறது. நீங்க ஒரு சுவரை எழுப்பி இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ அந்த மதிலை தாண்ட பண்ணுகிற கர்த்தர். நீங்க நினைத்திருக்கிற நினைவை விட ஆண்டவர் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவு வித்தியாசமானது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் உனக்கு நான் செய்வேன். நீங்க கட்டின அந்த சுவரை கர்த்தர் சொல்றாரு, நீங்க அதை தாண்டுங்க. இல்ல இல்ல, நீங்க லிமிட்டேஷன் பண்ண முடியாது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய உயர்வை, ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை நாமோ நம்முடைய சத்துருவோ கண்டிப்பா லிமிட் பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் அப்படி நினைத்திருக்கலாம், இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கூட அப்படி நினைச்சிருக்கலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேல அவன் இனி வளர மாட்டான், இதுக்கு மேல நீ சம்பாதிக்க மாட்ட அப்படின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி உங்களுடைய மனதை வருத்தப்படுத்தி இருக்கலாம். நீங்க ஒருவேளை 1000 காரணம் இதுக்கு நீங்க சொல்லலாம். எனக்கு வயசாச்சுன்னு நீங்க சொல்லலாம், எனக்கு பெலன் குன்றி போயிருச்சு நீங்க சொல்லலாம், எனக்கு கால தாமதமாச்சுன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு கொடுக்க போகிற உயர்வு, வளர்ச்சி ஒரு லிமிட் போட முடியாது. அது உனக்கு லிமிட் இல்லாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய், ஆமென். கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டால் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிற கர்த்தர், நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு செய்கிற கர்த்தர். ஆமென். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எந்த மதிலை தாண்டுவீங்க அப்படின்னு சொன்னா, நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு முன்பாக அந்த லிமிட்டேஷன் என்கிற லிமிட் என்கிற அந்த மதிலை கர்த்தர் தாண்ட பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு 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 நம்பரை உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கலாம். அந்த நம்பரை உங்களால் தாண்ட முடியாமல் இருக்கலாம். இதுதான் அந்த நம்பர், இதுதான் அந்த டிஜிட், அவ்வளோதான். மாதமானால் இவ்வளோ வருமானம் வரும், இதுக்கு மேலே அவ்வளோதான், வர்றதற்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு மேலே எப்படி வரும் அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த மாதம் கர்த்தர் அந்த டிஜிட்டை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறாரு. நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட அந்த அமௌண்டை கர்த்தர் தாண்டி அதை வளர பண்ணுவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், என்னாலே நீ ஒரு மதிலை தாண்டுவாய். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோடு சொல்லுங்க, இது எனக்காகத்தான். ஆமென். யார் எனக்கு ஆமென் வாசலை போட்டாலும், யார் எனக்கு விரோதமாய் கட்டினாலும், ஆமென், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை வளர பண்ணுகிற கர்த்தர், என்னை வளர பண்ணுகிற தேவன். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். யாரும் எனக்கு தடை போடவே முடியாது. என்னுடைய நினைவுக்கு அப்பாற்பட்டதை எனக்கு செய்ய போகிற கர்த்தர். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாண்டுகிற முதல் மதில் சுவர் என்ன? உங்களை கர்த்தர் எந்த மதில் சுவரை தாண்ட பண்ண போறாருன்னா, மனிதர்களும் சத்துருவும் நீங்களும் உங்களுக்கென்று கட்டின அந்த லிமிட்டேஷன் என்கிற அந்த மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ண போகிறார். நான் சொன்ன இந்த வாக்கு தத்துவம் இந்த மாதத்திற்கானது மட்டுமல்ல, நீங்க இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் உள்ள வாக்கு தத்துவம். ஆமென் சொல்லுங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் முழுவதும் அறிக்கை செய்யுங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு நான் ரொம்ப குறைவுள்ளவனாக இருக்கிறேன். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எம்மாத்திரம் அப்படின்றாரு. நான் எம்மாத்திரம். சவுல் சந்திக்க போகும்போது சொல்றாரு, என்னுடைய கோத்திரம் எல்லா கோத்திரத்தை விட சின்ன கோத்திரமாச்சே, நான் எப்படி இந்த ராஜ பதவி, நான் எப்படி இந்த உயர்வு? இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அப்படி நினைச்சிருக்கலாம், நான் வளர்றதற்கு எனக்கு என்ன இருக்கு பாஸ்டர்? ஆனா நான் நம்புகிறேன், ஒன்றும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர்,
ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்திலே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் உண்டு பண்ணின அந்த கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக இருக்கிற அந்த லிமிட்டேஷன் என்கிற அந்த மதில் சுவரை நீ தாண்டுவாய். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? நான் நம்புறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்காக சத்துரு போட்ட லிமிட்டை தாண்டி உங்க பிள்ளைகள் வளர போறாங்க. உங்களுடைய சொந்தக்காரங்க போட்ட அந்த லிமிட்டை தாண்டி உங்க பிள்ளைங்க வளர போறாங்க. உங்க வீட்டில் நடக்கிற அந்த நல்ல நிகழ்ச்சி உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் போட்ட அந்த லிமிட்டை தாண்டி வளர போகிறது. நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிற அந்த ப்ராஜெக்ட் நீங்க அந்த லிமிட்டை தாண்டி ஆச்சரியமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்கள் நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் மேலான நினைவுகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக மதில் சுவர் என்கிற அந்த வசனத்தை ஒன்றை வாசிக்கலாம். அந்த தாண்டி நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாமா? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இங்கே ஒரு தடையான சுவர் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கு தாண்டி எங்க போய் நம்ம நிக்க போறோம்னா, எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எகிப்து, எத்தியோப்பியா, சபேயர், இவங்க எல்லாரும் யார் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையிலே மனிதர்களை முன்னேற விடாமல் தடுக்கிற சக்திகள். அப்படின்னா வருமானத்தை உறிஞ்சுகிறவர்கள். எந்த ஒரு நாடு இவர்களுக்கு அடிமையா கிடைச்சாலும் அவர்களை வைத்து தங்களுடைய சம்பாத்தியத்தை பெருக பண்ணி அவர்களை வளர விடாமல் இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த 3 விதமான கூட்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்துல தாண்டி வர பண்ணுவேன். எதை தாண்டி வர பண்ணுவேன் என்றால், தடைகளை தாண்டி கர்த்தர் இந்த மாதம் உங்களை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இரண்டாவது, இந்த மாதம் ஒரு மதில் சுவரை நீங்கள் தாண்ட போகிறீர்கள். எந்த மதில் சுவர் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக தடையாய் கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர். அந்த பக்கம் போய் இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாம அப்படியே தடுத்து நிறுத்தி, இல்லை நாங்கள் உங்களை விட மாட்டோம், அடுத்து நீ வர முடியாது அப்படின்னு நினைக்கிற மதில் சுவரை இந்த மாதம் கர்த்தர் தாண்டுவதற்கு ஏற்ற பலனை எனக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த மாதம் நான் தாண்ட போகிறேன். தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய பலத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதம் ஹல்லேலூயா, தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிற கர்த்தர் உங்களுக்கு முன்ன கடந்து போகிறார். சொல்லுங்க, நீங்க மதிலை தாண்டுவீர்கள். அந்த தடை சுவரை இந்த மாதம் தாண்ட போகிறீர்கள். தடையாய் நிற்கிற ஓ ஹல்லேலூயா, அந்த பெரிய பர்வதத்தை நீங்கள் தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக நிற்கும் போது நான் நம்புகிறேன் தடைகள் நிற்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ என்கிற கோட்டை ஒரு மிகப்பெரிய தடை சுவராக இருக்கிறது. உள்ளே சுதந்திரிக்க முடியல, அவங்க உள்ளுக்குள்ள போக முடியல. ஆனா துதித்து பாடின போது கர்த்தர் அந்த தடை என்கிற சுவரை தாண்டுவதற்கு கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இந்த மாதம் கர்த்தர் ஆணையிட்டு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு முன்பாக எத்தனை வருஷமாய் தடையா இருந்தாலும், எத்தனை மாதமாய் தடையா இருந்தாலும், இந்த மாதம் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மதிலை நான் தாண்ட பண்ணுவேன். நல்ல கைகளை தட்டி நம்புகிறவர்கள் ஆமென்.
ஏசப்பா, கைகளை தட்டும் போதே அந்த வார்த்தை அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். அது எவ்வளவு பெரிய தடைகளா இருந்தாலும் எரிகோ கோட்டையை வீழ்த்தின கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகள், அந்த சுவர் இடிந்து விழுவதாக, இடிந்து விழுவதாக, அந்த மதில் சுவர் இடிந்து விழுவதாக. கர்த்தர் உங்களை சுதந்தரிக்க பண்ணுகிற கர்த்தர். அதனால இந்த மாதம் துதியினால உங்களை சுற்றி நீங்க சூழ்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அதிகமாக இந்த மாதம் துதிங்க, ஆராதனைக்கு அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுங்க. நான் நம்புகிறேன் இந்த மாதம் கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைக்கிற மாதம். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். முதல் நாம் தாண்டுகிற மதில் என்ன மதில் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் லிமிட்டேஷன் என்கிற அந்த மதிலை, தரிசன குறைவு என்கிற அந்த மதிலை கர்த்தர் இந்த மாதம் தாண்ட பண்ண போகிறார். இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கிறத, இவ்வளவு இல்ல மகளே, இவ்வளவு இல்ல மகனே, உனக்கு நான் வச்சிருக்கிறது வேற, உனக்கு நான் கொண்டு போக போறது வேற, உன்னை பயன்படுத்த போகிறது அடுத்தது. இது அப்படியே நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷனை கர்த்தர் தர மாட்டார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக பண்ணுவார். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீச்சல் ஆழத்திற்கு ஆண்டவர் இந்த மாதம் உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல வல்லவர். ஹல்லேலூயா. அது நடக்கும். ஆமென். நீங்க எதிர்பார்க்கிறது கொஞ்சம், நீங்க ஜெபிக்கிறது கொஞ்சம், ஆண்டவர் தரப்போகிறது கையளவு அல்ல. கர்த்தர் பெரும் மழையின் இரைச்சலை உங்களுக்கு காண பண்ண, ஆமென், ஸ்தோத்திரம், அது சீக்கிரமாய் நடக்கத்தான் போகிறது. அன்று நீங்கள் இந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க சொல்லுவீங்க, நான் இதை நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. என்னை இவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு உங்க வாய் கண்டிப்பாக சொல்லும். ஆமென். இரண்டாவதாக ஒரு மதில் சுவரை கர்த்தர் நம்மை தாண்டுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்தார். என்ன மதில் சுவர் அப்படின்னா, அப்படியே தடை என்கிற மதில் சுவரை கர்த்தர் தாண்ட உதவி செய்வார். ஆமென். தாண்டி எல்லாம் நம்மை தேடி வரும். ஆமென். நீங்க சில நேரத்தில் தாண்டி போக வேண்டாம், கர்த்தரே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். எங்கிருந்து வரும்னு தெரியாது, காற்றை காண மாட்டீர்கள், மழையை பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்புகிற அளவிற்கு தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள், தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். ஆமென். சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக இந்த இளையகுமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு மதில் சுவர் அப்படின்னு சொன்னா, தன் தகப்பனாரிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது. தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பார்க்காதபடிக்கு இப்ப குற்ற மனசாட்சி என்கிற ஒரு மதில் சுவர் அவனுக்கு முன்னாடி நிக்குது. இந்த மதில் சுவருக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, பார்க்க முடியாமல், அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் நம்மை தடுக்கிற மதில் சுவர். ஆனா இங்கே இந்த இளையகுமாரனுக்கு ஒரு எண்ணம் வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு மதில் சுவரை தாண்ட போகிறேன். எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மன்னிப்பை நான் சுதந்தரிக்க போகிறேன். ஆமே. மூன்றாவது, ஆண்டவர் எந்த மதில் சுவரை உங்களை தாண்ட பண்ண போகிறாருன்னா, உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு மதில் சுவர் கட்டி வெளியில ஒன்றுமே இல்லாம வெறும் சுவரை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, எல்லாமே அப்படியே பிளாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான், அதுக்கு மேல எனக்கு எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்கல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல, அடுத்த வாழ்க்கை என்னன்னு தெரியல, எல்லாமே எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்க போறது என்ன செய்வது எதுவுமே தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எதிர்காலத்தை மறைக்கிற அந்த மதில் சுவரை தாண்டி உங்களுக்காக
ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்களுடைய கண்கள் காண இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அந்த தரிசனம் உங்களுக்கு வரப்போகிறது. உங்களுடைய விஷனை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். உங்களுடைய எதிர்காலத்தை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்களுக்கான பாதையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். எதிர்காலத்தை மறைத்து வைத்திருக்கிற அந்த மதில் சுவரை நீங்கள் தாண்ட போகிறீர்கள். சிலர் பிள்ளைகளை குறித்த வேதனையோடு வந்திருக்கலாம். என் பிள்ளையை குறித்து நினைச்சா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுடைய வாழ்க்கை என்னவாகும், அவனுடைய எதிர்காலம் என்னவாகும், அவனை நினைச்சா மட்டும் ஒரு மதில் சுவர். அவனை குறித்து எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனா நான் நம்புறேன், உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற பெரிய திட்டத்தை, பெரிய நோக்கத்தை இந்த மாதம் கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு காண்பிப்பாராக. நம்புறவங்க சத்தமாய் ஆமேன் சொல்லி, ஆண்டவர் அந்த எதிர்காலத்தை இந்த மாதத்துல கர்த்தர் காண்பிப்பார். ஆமேன். உங்க பிள்ளையை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அவனுடைய எதிர்காலம் இப்படி வெற்றியா இருக்க போகிறது என்கிற அந்த மதில் சுவரை தாண்டி கர்த்தர் இன்று எதிர்காலத்தை பார்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம், என்னாலே நீ எந்த மதிலையும் தாண்டுவாய். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எந்த மதிலையும் தாண்டுவாய். ஆமென். இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல, ஆங்கிலத்தில் நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அதில் அப்படிதான் கொடுக்கப்படுகிறது. இந்த தமிழ்ல உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தை எந்த மதிலையும் தாண்டுவாய் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். எப்பேற்பட்ட மதிலா இருந்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தாண்ட பண்ணுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய, எவ்வளவு பெரிய மதிலா இருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் நீங்கள் தாண்ட போகிறீர்கள். ஹல்லேலூயா. 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவது என்ன மதிலை தாண்ட போறோம் அப்படின்னு சொன்னா, லிமிட்டேஷன் என்கிற மதிலை கர்த்தர் தாண்ட பண்ண போறாரு. உங்களுடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்க போறாரு. உங்களுக்கு ஒரு விசாலத்தை கர்த்தர் தர போகிறாரு. சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள். கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாய், ஓ ஹல்லேலூயா, நீ நடக்கிற எந்த இடத்தையும் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர் இவ்வளவல்ல. நீங்க மதில் சுவரை கட்டாதீங்க, கர்த்தர் பல மடங்கு. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ண போகிறாரு. என்ன மதில் சுவர் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக தடையாய் கட்டப்பட்டிருக்கிற அந்த மதில் சுவரை தாண்டி நீங்கள் வளர போகிறீர்கள். அந்த தடை இனி இருக்க போவதில்லை. அந்த தடை இடிந்து விழும். அது எப்பேற்பட்ட எரிகோ கோட்டையானாலும் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை தகர்க்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். ஆமென். மூன்றாவது ஒரு மதில் சுவரை கர்த்தர் நமக்கு தாண்ட பண்ண போகிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற அந்த மங்கின கண்கள், எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் நமக்கு மறைத்திருக்கிற அந்த மதில் சுவரை கர்த்தர் தாண்ட பண்ணி நம்முடைய தரிசனங்களை பார்க்க உதவி செய்ய போறார். ஆமென்.